ஹலோ மை சாய் டிவோட்டீஸ், வெல்கம் பேக் டு சாய் குடும்பம் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னங்க இன்ட்ரோவே கொஞ்சம் புதுசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? யூஷுவலாகவே சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னோடய அன்பான வணக்கங்கள். இதை சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு ஸ்மால் சேஞ்ச் இப்படி சொல்லி பார்க்கலாமேன்னு தோணுச்சு. ரெண்டுத்தில் எது நல்லா இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம இன்னொரு சாய் பக்தரோட வீட்டில் பாபா எப்படி என்ட்ரி கொடுத்தாரு, என்ன மாதிரியான மிராக்கிள்ஸ்லாம் பண்ணாருன்றதை பார்த்துடலாம். ஒரு சின்ன நோட்டு, ஒரு சில பேர் எனக்கு இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, அக்கா நானுமே பாபாவை கும்பிடுறேன், அவர் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கேன், ஆனால் என் லைஃப்பில் அவர் எந்த மிராக்கிளும் பண்ணலையே அப்படி சொல்லிட்டு. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. மிராக்கிள் பண்ணால் தான் பாபா நம்ம கூட இருக்கார் அப்படின்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மிராக்கிள் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உங்கள் லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பார்க்காத விஷயங்கள் உங்களுக்கு சில இதெல்லாம் குட்டி குட்டியாக நடந்திருக்கும். நீங்கள் அதெல்லாம் தற்செயலாக நடந்தது தானே, எதார்ச்சியாக நடந்தது தானேன்னு சொல்லி விட்டுட்ருப்பீங்க. பட் அந்த நேரத்தில் நீங்கள் நினைவு வச்சுக்கணும், நம்ம பாபா நம்ம கூட இருக்காரு சொல்லிட்டு. ஸோ அதுதான் மிராக்கிள். நம்ம கண்டுக்கிறவங்க அதை மிராக்கிள்னு எடுத்துப்பாங்க, தற்செயலாக நடந்ததுன்னு நினைக்கிறவங்க தற்செயலாக தான் நினச்சிப்பாங்க. அதனால் மிராக்கிள் பண்ணலன்னா பாபா நம்ம கூட இல்லை, மிராக்கிள் பண்ணுறாருன்னா பாபா நம்ம கூட இருக்கார் அப்படின்லாம் இல்லை. அவருக்கு தெரியும் என்ன எப்போ எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால் அதை பற்றி யாரும் கவலைலாம் பட வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னோடய கனவில் பாபா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பாபாவை ரொம்ப பிடிக்கும், எனக்கு எல்லாமே அவர் தான். நான் அவர்கிட்ட கேட்டு கூட இருக்கேன், பாபா நீங்கள் எனக்கு கனவில் இன்றைக்கி வரீங்களா அப்படி சொல்லிட்டு. ஒரு வாட்டியும் தூங்க போகிறப்பெல்லாம் நான் கேட்பேன் தான். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு அவர் வரலை கனவுலலாம். அதுக்காக பாபா என் கூட இல்லை அப்படின்லாம் சொல்கிற முடியாதுங்க. பாபா நம்ம அவர் பேசும் தெய்வம் தான், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம எனக்கு கனவில் வாங்கன்னா வந்துடுவார், மிராக்கிள் பண்ணுவாங்கன்னா பண்ணிடுவார் அப்படின்லாம் கிடையாது. அவருக்கு தெரியும் இல்லையா எந்த டைமில் எது பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாருமே பொறுமையாக இருப்போம். பாபா அவர் எப்போ நம்ம லைஃப்பில் மிராக்கிள் பண்ணணுமோ பண்ணட்டும், எப்போ கனவில் வரணும்னு நினைக்கிறாரோ வரட்டும். அவர் மிராக்கிள் பண்ணலனாலும் அவர் நம்ம பாபா தான், கனவில் வரலனாலும் நம்ம பாபா தான். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்ட்ரோ வீடியோவே கொஞ்சம் லென்த் ஆகிடுச்சு, யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஏன்னா ஒரு சில பேர் இந்த டவுட் கேட்டிருந்தீங்க, அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம சாய் டிவோட்டி சிஸ்டர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்களோட ஹஸ்பண்ட் கிறிஸ்டின் அண்ட் இவங்க ஹிந்து. இவங்களோட ஹஸ்பண்டுக்கு இவங்க பாபாவை கும்பிடுறது சுத்தமாக பிடிக்காது. இவங்க பாபாவுக்கு கற்பூரம் காட்டுறது, பாபா கோயிலுக்கு போகிறது, இது எல்லாமே அவர் அப்போஸ் பண்ணிகிட்டே இருந்தார். அவங்க வீட்டு ஆளுங்களுமே இவங்களை கொஷின் பண்ணாங்க, ஏன் இப்படி போகிறீங்க வரீங்கன்னு. ஸோ அதனால் அவர் இல்லாத டைமில் பாபாவை கும்பிடுறது, கோயிலுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ரொட்டீனாக வச்சுருந்துருக்காங்க. இப்படி இருக்கச்சு ஒரு நாள் அவங்களோட லைஃப்பில் ஒரு சங்கடமான நாள், எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா அன்றைக்கி திவாலி, கரெக்டாக தேர்ஸ்டே. இவங்க ஹஸ்பண்ட் நான்வெஜ் எடுத்துகிட்டு வரவான்னு கேட்டிருக்காரு. இவங்க வேணாம், தேர்ஸ்டேன்றதால நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வேணும்னா எடுத்துகிட்டு வாங்க, நான் சமைச்சி கொடுக்குறேன்னு. அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ சாப்பிடாதப்ப நான் என்ன சாப்பிட போகிறேன், அதனால் வேணாம் அப்படி சொல்லி விட்டுட்ருக்காரு. சொல்லிவிட்டு இவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருக்காரு அன்றைக்கி திவாலி அப்படி சொல்லிட்டு. அவர் வீட்டுக்கு ரிட்டன் வரப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வந்திருக்காரு போல். வந்தது இல்லாமல் அவர் கூட வரப்போ நான்வெஜ் குழம்பு, கொஞ்சம் திவாலி பலகாரம்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவங்களோட ஃப்ரெண்டோட வீட்டில் கொடுத்து விட்டாங்க போல். ஸோ எடுத்துகிட்டு வந்தவர் அதை வச்சுட்டு கம்முன்னு இருந்திருக்கலாம் இல்லையா, இவங்கக்கிட்ட தேவையில்லாமல் சண்டை போட்டிருந்துருக்காரு. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. அப்போ இவர் அந்த குழம்பை தூக்கி அடிக்கிறாரு. அது சிஸ்டரோட ஃபேஸில் பட்டு அவங்களோட பெட் எல்லாமே குழம்பு இதுவாகிடுது. அவங்க அழுதுகிட்டே பார்த்திங்கன்னா போயிட்டு தலைக்கு குளிக்கிறாங்க, ஏன்னா பாபாவை கும்பிடணும் அப்படின்றதுக்காக. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா, இந்த பாபாவால் தானே நம்ம வீட்டில் பிரச்சனை, இவருக்கு நீ விரதம் இருக்கன்றதுனால தானே நான்வெஜ் செய்ய மாட்டேன்னு சொல்கிறேன்,
இவர் இருக்கிறதால தானே பிரச்சனை, இவர் வந்து இனிமேல் இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு பாபாவை வந்து அவர் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. எனக்கு இது கேட்கும்போதே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்போ அந்த சிஸ்டருக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அப்போ அவங்க அன்பாக ஆசையாக வாங்கின அந்த பாபா சிலை சுக்கு நூறாக உடஞ்சி இருக்கிறத பார்த்து அந்த சிஸ்டர் வந்து அவ்வளோ அழறாங்க. பின்ன யார் தாங்க அழமாட்டாங்க சொல்லுங்கள். எனக்கு நினச்சி பார்க்கவே எனக்கு அவ்வளோ அழையாக வருது. ஆஸ் எ சாய் டிவோட்டி நம்மளுக்கு தெரியும் இல்லையா அந்த வலி. ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா, அவங்க எப்போவுமே அந்த பாபாவை கும்பிடும்போது பாபாவோட அந்த தாடி இருக்கு இல்லையா, அந்த அதை தொட்டு 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 கும்பிடுவாங்களாம் ஆசையாக. அந்த கையை பிடிச்சி பிடிச்சி பேசுவாங்களாம். எல்லா பார்ட்ஸுமே உடஞ்சிருக்கு. ஆனால் அவங்க தொட்டு தொட்டு பேசின அந்த தாடையும் அந்த பாபாவோட கையும் மட்டும் உடையவே இல்லையாங்க. இதை அப்படியே எடுத்து அவங்க தனியாக வைக்கிறாங்க. அந்த உடஞ்சிருக்க பார்ட்ஸையும் தனியாக கவரில் எடுத்து வைக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்துட்ட பிறகு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த பாபாவோட உடஞ்ச இதுவெல்லாம் எடுத்து ஒரு கவரில் போட்டு ஹாலில் இருக்க டேபிள்லேயே வச்சிடுறாங்க. பாபாவோட ஃபேஸ் அண்ட் அந்த ஹேண்டு மட்டும் பீரோக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் என்ன கேட்குறாருன்னா, ஒரு 2 days கழித்து கேட்குறாரு, எதுக்காக இந்த உடஞ்ச பாபாவை நீ இன்னும் வச்சிட்ருக்க இந்த இடத்துலையே ஷோகேஸ் மாதிரி, அதை தூக்கி போட வேண்டியதானேன்னு. அப்போ இவங்க அவங்கள கேட்குறாங்க, நீ உடச்சிட்ட, அதனால் உன் வேலையை மட்டும் பாரு, என்னோடய பாபா இங்கே தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து சரியான தூக்கமே இல்லையாம். ஏன்னா அவர் அந்த உடஞ்ச பாபா வச்சுருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு கீழே தான் ஹாலில் தான் அவர் படுத்திருந்திருக்காரு. ஒரு 2 or 3 days கிட்ட அவருக்கு சரியான தூக்கமே இல்லை. ஏதோ ஒரு விஷயம் அவரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே ஃபீல் பண்ணியிருக்காரு. இது அவங்க ஒய்ஃப்கிட்டையுமே சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இதுக்கான ரீசன் என்னென்னா பாபாவை இப்படி பண்ணது தான் சொல்லிட்டு. அது அவருக்குமே வந்து அவரோட மைண்டில் தோணியிருக்கு. பட் அவர் வெளியே இதை வந்து காட்டிக்கல. அதுக்கடுத்து அவருக்கு தேவையில்லாமல் ஹெல்த் இஷ்யூஸுமே வந்திருக்கு. அப்போ அவரே வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு, ஒரு வேளை நம்ம இந்த மாதிரி பாபா ஸ்டாச்சுவை போட்டதால தான் இப்படி இருக்கோன்றத அவர் வந்து நினச்சிருக்காரு. ஆக்சுவலி ஒரு சூப்பரான உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். அந்த உடஞ்ச அந்த பாபா சிலை வந்து அவங்களுக்கு எப்படி கிடச்சிதுன்றத ஃபஸ்ட்டு கேளுங்களேன். ரொம்ப நீங்கள் வந்து புல்லரிச்சு போயிடும் உடம்பு. இவங்க வந்து ஒரு நாள் வீட்டில் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிளம்பி வேலைக்கு போயிட்டுருக்காரு, ஓகேங்களா. அப்போ ட்ரை சைக்கிளில் வந்து ஒரு ஹிந்திக்காரர் வந்து பாபா சிலைலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இவங்களுக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப ஆசையாக ஆயிடுச்சான். இவங்க ஆல்ரெடி ஷீரடிலாம் போயிருக்காங்க, இருந்தாலும் அவங்க ஸ்டாச்சு வந்து இது வரைக்கும் வாங்கினது கிடையாது. என்னமோ அவங்களுக்கு அதை பார்த்த உடனே வாங்கணுன்ற ஆசை வந்திருக்கு. ஸோ அதனால் ரேட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அவங்க வந்து 400 சொல்லியிருக்காங்க. இந்த அச்சிலேயே செய்வாங்க இல்லையா, அந்த பாபா தான். ஆனால் கொஞ்சம் பெரிய பாபா. ஹைலைட் என்னென்னா, இவங்கக்கிட்ட காசே அன்றைக்கி பார்த்து சுத்தமாக கையில் இல்லையாம். இருந்தாலும் போய் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. 400 சொன்னதை இவங்க வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒரு 250-200 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த கடைக்காரர் வந்து இல்லை, என்னால் அவ்வளோக்கெலாம் தர முடியாது சொல்லிகிட்ருக்காரு. இவங்களும் சரி சொல்லிவிட்டு உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த பாபா ஸ்டாச்சு எடுத்துகிட்டு போனவர் கரெக்டாக அவங்க ஸ்ட்ரீட் கார்னருக்கு போயிட்டு வண்டியை மட்டும் நிப்பாட்டிட்டு எந்த பாபாவை இவங்க கேட்டாங்களோ அந்த பாபாவை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட ஓடி வராராம். கதவு தட்டுறாரு வந்து. இவங்க டோர் ஓப்பன் பண்ணால் என்னாச்சுன்னு கேட்டால், இல்லை நீங்கள் சொன்ன ரேட்கே நான் தரேன், வாங்கிக்கோங்க பாபாவை அப்படி சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் இவங்களுக்கு ஞாபகம் வருது, நம்ம கையில் காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து காசு இல்லைன்றதை நான் யோசிக்கலை, அதனால நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இவங்க கேட்குறாங்க, நான் 100 ரூபாய்க்கு கேட்குறேன், கொடுப்பீங்களா அப்படின்னு. தாராளமாக கொடுக்குறேன் அப்படின்றாரு. அப்போ தான் இவங்களுக்கு தெரியுது நம்மக்கிட்ட காசு இல்லை, ஆனால் அந்த தரமாட்டேன்னு போன பாபா திரும்ப எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு வராருன்னா அவர் விருப்பப்பட்டு நம்மளோட வீடை தேடி வராரு. ஸோ அவரை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெய்பர் வீட்டில் போயிட்டு காசு கேட்குறாங்க. அவங்களும் பாருங்கள், சரி என்றைக்குமே நம்மக்கிட்ட காசு கேட்காத ஒருத்தவங்க இன்றைக்கி கேட்குறாங்களே, ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுமே கொடுத்துருக்காங்க. ஸோ சிஸ்டர் வந்து அந்த காசு அவர்கிட்ட கொடுத்துட்டு பாபாவை நல்லபடியாக வாங்கி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 8 years வரைக்கும் அந்த பாபாவை தான் அவங்க கும்பிட்டு இருந்திருக்காங்க. ஆஃப்டர் 8 years தான் இந்த விஷயம் நடந்திருக்கு.
2024 தான் நடந்திருக்கு இந்த விஷயம். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா அவங்களுக்கு. 8 வருஷமாக நம்ம கூட ஒரு மனுஷன் மாதிரி அந்த வீட்டில் வாழ்ந்திருந்த பாபா அந்த மாதிரி உடையும் போது உண்மையாக நானே வந்து ரொம்ப எனக்கு கண் கலங்கிடுச்சு எனக்கு அவங்க அது சொல்லும்போது. கண்டிப்பாக அப்போ அவங்களுக்கு அது எவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கோன்றது என்னால் உணர முடியுது. இதெல்லாம் இருக்கட்டும்ங்க. இதெல்லாம் நடக்குது. இப்படி வந்து பாபாவை அவங்க ஆசையாக வாங்கின பாபா அவங்க ஹஸ்பண்ட் கையால் உடைக்கப்பட்டு இருக்காரு இல்லையா. இதுக்கு நடுவில் தான் அவங்க வந்து ஒரு மிராக்கிள் நடக்குது. என்னென்னா அவங்க வந்து ஒரு சாய் டிவோட்டி சிஸ்டர் ஒருத்தவங்க அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஷீரடி போனால் ஸ்டாச்சு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க போல். இது அவங்கக்கிட்ட சொன்ன உடனே அவங்க பார்த்திங்கன்னா இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு பாபா வாங்கி அனுப்புகிறாங்க. அந்த பாபா பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நார்மலான பாபாவாக இருப்பாருன்னு அவங்களும் நினச்சிருப்பாங்க இல்லையா. ஆனால் அவங்களுக்கு பார்சல் வருது. நல்லா மார்பிள், ஒயிட் மார்பிளில் இந்த கோயிலெல்லாம் பாபா சிலை இருப்பாங்க இல்லையா, அதை விட கொஞ்சம் குட்டி தான். ஆனால் பார்க்க அப்படி தான் இருக்கே, முகம் அவ்வளோ தெளிவாக அழகாக இருக்குது. உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள், ஃபோட்டோ பாருங்கள். அப்படியே அந்த அழகு பாபாவை கண்ணில் எடுத்து ஒத்திக்கணும் போல் இருக்குது எனக்கு. பார்க்க நம்மளுக்கு கோடி கண்கள் வேணுங்க அவரோட அழகை. நல்லா அந்த வெள்ளை வெள்ளைன்னு அந்த மார்பிள் கல்லில், பளிங்க கல்லில் ராஜா மாதிரி கால் மேலே காலை போட்டு சாக்ஷாந்தமாக உட்காந்துட்ருக்காருங்க பாபா. எனக்கு அது பார்க்கும்போதே அவ்வளோ கூஸ் பம்ப் ஆகிடுச்சி. ஸோ அவங்களுக்கு அந்த பார்சல் வருது ஒரு நாள். அப்போ அவங்க அதை தூக்குறாங்க. அவங்களால முடியல, ஏன்னா பாபா அவ்வளோ வெயிட்டு. அப்போ அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. அவர் அதை கையில் தூக்கி பாபாவை பூஜை ரூமில் உட்கார வைக்கிறாரு. என்ன ஒரு அவரோட லீலை பார்த்திங்களா. எந்த கை அவரை தூக்கி இந்த பாபாவையா நீ கும்பிடுற, இந்த பாபா இருக்கிறதால தானே நம்ம வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொன்னாரோ அதே கை அந்த பாபாவை தூக்கி உட்கார வச்சிருக்கு. அப்படின்னா அது பாபாவோட மகிமை இல்லாமையாங்க இந்த விஷயம் நடந்திருக்கும் சொல்லுங்கள். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது. கேட்கும் போது சொல்லும் போதெல்லாம் எனக்கு புல்லரிக்குது எனக்கு. அந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் தூக்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் எப்போல்லாம் அந்த பூஜை ரூமை கிராஸ் பண்ணுறாரோ அப்போல்லாம் பாபாவை ஒரு பயம் கலந்த மரியாதையோடு பார்த்துருக்காரு. ஏன்னா சம்திங் ஏதோ ஒரு சைலண்ட்டான லெசன் பாபா அவருக்கு எடுத்திருக்காரு. நான் தப்பாக சொல்லலை, அவருக்கு ஏதோ ஒரு விஷயத்த புரிய வச்சுருக்காரு. புரியுதா அவங்களுக்கு? இப்படி இருக்கவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாபாவை அவங்க வணங்குறத அவர் தடுக்கலை. சரி, நம்ம தான் அந்த சிலையை உடைச்சிட்டோம், அட்லீஸ்ட் இந்த சிலையாச்சும் அவங்க சந்தோஷமாக வந்து பிரதிஷ்டை பண்ணட்டோன்னு விட்டுடுறாரு. அவங்க கோயில் போகிறதையும் அவர் கேட்குறதில்ல. அவங்களோட ஆனிவர்சரி அப்போ அவரே பாபா கோயிலுக்கு வாண்டடாக கூப்பிட்டு போயிருக்காரு. கூப்பிட்டு போனது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு அவங்க வீட்டில் புதுசாக வந்திருக்காரு இல்லையா, அந்த பாபாவுக்கு கிரீடம் வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்காரு. அந்த சிஸ்டர் இல்லை, இந்த சைஸ் பாபாவுக்கு பத்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல வாங்கு, பத்துச்சுன்னா போடுவோம், இல்லைனா புதுசாக வேறு வாங்கிப்போன்னு சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து பாபா கொடுத்துருக்காரு பாருங்கள். கும்பிடவே கூடாதுன்னு சொன்னவரை அவர் வீட்டில் கையால் எடுத்து வச்சது இல்லாமல் அவருக்கு வந்து கிரீடம் வாங்கியிருக்காரு. அந்த ஷீரடி வாசனான சாய்பாபாவோட மகிமையை என்ன வார்த்தை சொல்லி நான் வெளிப்படுத்துவேன்? எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு புரியல. அவரோட மிராக்கில், அவரோட மகிமையை எந்த வார்த்தை இருக்குங்க, என்ன லாங்குவேஜ் மூலயமா நான் மக்களுக்கு எடுத்து சொல்லுவேன் அப்படின்றதே எனக்கு தெரியல. ஸோ நம்மளோட சாய் டிவோட்டி வீட்டில் பாபா வந்து ஒரு சூப்பரான ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காருனே சொல்லலாம். கெத்தாக இப்போ கால் மேலே கால் போட்டு ராஜா மாதிரி உக்காந்து அவங்க வீட்டையே ஆட்சி செஞ்சிட்ருக்காரு நம்ம சாய்பாபா. கண்டிப்பாக சாய்பாபாவோட அருளால் அந்த சிஸ்டராகட்டும், அவங்க ஃபேமிலி ஆகட்டும் நல்லா இருப்பாங்க. நான் இதை வந்து மனசார சொல்கிறேன். பாபாவோட பிளஸ்ஸிங் மூலயமா
அவங்க ஹஸ்பண்டுக்கு இருக்க ஹெல்த் இஷ்யூஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அவங்களோட வீட்டில் ஆகட்டும், அவங்களோட லைஃப்பில் ஆகட்டும், இதுக்கடுத்து நல்ல நல்ல செய்தி பாபா கொடுத்துட்டே தான் இருக்க போகிறாரு. அதையும் சிஸ்டர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ண தான் போகிறாங்க. அன்றைக்கி இதே சேனலில் அவங்க லைஃப்பில் நடக்கிற நல்ல விஷயங்களை நான் அவங்க கூட பகிர தான் போகிறேன். இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே பாபாவோட அருளால் நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருப்பீங்க. பாபாவோட அருள் உங்கள் எல்லாருக்குமே கடைசி வரைக்கும் இருக்கும். உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னென்னா, உங்களுக்கு எதனா கஷ்டம் வந்துருச்சு அப்படின்றதுக்காக பாபா என் கூட இல்லை, பாபா என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. தயவு கூர்ந்து நான் உங்ககிட்ட இதை கேட்டுக்கிறேன். நல்லதை கொடுத்தா மட்டும்தான் அவர் கடவுள் அப்போ தான் இருக்கார் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சில சமயங்களில் நம்மளுக்கு வரப்போகிற நல்லதை டிலே பண்ணுறது கூட ஒரு நல்லதுக்காக இருக்கலாம். அதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. பாபா பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயத்து பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும். அதை கூர்ந்து கவனித்தா நம்மளுக்கு அது பின்னாடி இருக்க நல்லது தெரியும். அதனால் எப்போவுமே ஸ்ரதா அண்ட் ஷபூரி இது ரெண்டுத்தையுமே மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். மனசு கஷ்டமாக இருக்கா? ஒன்றுமே இல்லை. நீங்கள் கோயிலுக்கு போக முடியலனா கூட பரவாயில்ல, உங்கள் வீட்டில் இருக்க பாபா சிலை இல்லைங்க, என்கிட்ட ஸ்டாச்சு இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்து சாயி பாபா அப்படி சொல்லிட்டு வாய் நிறைய ஒரு அன்பாக நீங்கள் கூப்பிட்டு பாருங்களேன். உங்களுக்கு அந்த ஒரு செகண்ட் உங்களோட உடம்பு கூஸ் பம்ப் ஆகும். அது அவர் நம்மளுக்கு உணர்த்துறது, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு. உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ மைண்ட்லேயே பாபாவை அப்படியே கற்பனைக்கு கொண்டு மனசார பேசுங்க. கண்டிப்பாக நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்மளோட ஷீரடி வாசன் அவரோட செவி சாய்ப்பார். அதனால் பாபாவை நம்புங்க, உங்களை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் அவரை பற்றி பேசுகிறேன்னா என்னை பேச வைக்கிறது அவர் தான். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, உங்களை பார்க்க வைக்கிறதும் அவர் தான். அவரோட பர்மிஷன் இல்லாமல் எதுவுமே நடக்கலை. ஸோ அதனால் பாபா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாபா, ஐ லவ் யூ ஸோ மச். உங்களுக்கும் பாபாவை பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாபாவோட மிராக்கிள்ஸை என் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டா ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பின்டு கமெண்ட்லுமே என்னோடய ஐடி நேம் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இதுக்கடுத்து பாபா என்னோடய லைஃப்பில் கூட என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, எப்படிலாம் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் சாரி ஃபார் த டிலே. சாய் சச்சரிதம் என்னால் படிக்க முடியல. ஆக்சுவலி பாபா என்ன படிக்கிறதுக்கு அனுமதிக்கல, அது ஏன்னு தெரியல. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு படிச்சுட்டு நான் அப்லோட் பண்ணுறேன், மன்னிச்சிக்கோங்க. இதோடு இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். இதுக்கு அடுத்து வர வீடியோவில் இன்னொரு சாய் டிவோட்டி லைஃப்பில் பாபா என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்றத தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நீங்களும் அவளாக வெயிட் பண்ணுங்கள், நானும் அவளாக வெயிட் பண்ணுறேன். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.